வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற பழமொழிக்குச் சான்றாக ஒரு அழகான கதையை பார்ப்போம். ஒரு அழகான கிராமத்துல கதிரவன் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு ஓவியம் வரையறதுனா ரொம்ப ஆசை. ஆனா அவன் வரைகிற படங்கள் எல்லாம் கோணல் மாணலா, ஏதோ கிறுக்கல் மாதிரி தான் இருக்கும். நம்மால ஏன் அழகா வரைய முடியலன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். அதே ஊர்ல திருமலைன்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு கைதேர்ந்த ஓவியர். ஒரு நாள் கதிரவன் அவர்கிட்ட போய், ஐயா, நீங்க மட்டும் எப்படி இவ்வளோ அழகா வரையறீங்க, எனக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேட்டான். பெரியவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பழைய காகிதத்தை காட்டினார். அதுல ரொம்ப மோசமான கிறுக்கல்கள் இருந்துச்சு. தம்பி, இது நான் முதல்ல வரைஞ்ச படம், உன்னை விட மோசமா இருக்குல்ல. கதிரவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவர் சொன்னாரு, சித்திரமும் கைப்பழக்கம் தம்பி. நீ தினமும் உன் கைகளால வரைந்து பழகினாதான் உன் கைகள் ஓவியத்துக்கு ஏத்த மாதிரி வளையும். அதே மாதிரிதான் செந்தமிழும் நாப்பழக்கம். பேசி பேசி பழகினாதான் தமிழ் உன் நாக்குல அழகா விளையாடும். பயிற்சி தான் உன்னை சிறந்தவனாக்கும் அப்படின்னு சொன்னாரு. அன்னையிலிருந்து கதிரவன் விடாம பயிற்சி செஞ்சான். முதல் நாள் கோணலா வந்த கோடுகள் கொஞ்ச நாள்ல நேராகி அழகான ஓவியங்களா மாற ஆரம்பிச்சது. சில வருஷங்கள்ல கதிரவனும் அந்த ஊரோட ஒரு சிறந்த ஓவியனா மாறினான். நண்பர்களே, எதுவுமே எடுத்த உடனே வந்துராது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற பழமொழிக்கு ஏற்ப தொடர் பயிற்சி செஞ்சா எந்த கலையும் நமக்கு வசப்படும். முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம்.